Please subscribe Sadhguru Sai Creations. ஸோ அவ்வளவும் பற்கள் வந்து முழுவதுமாக போயிடுச்சு. திரும்பவும் வந்து ரீக்ரோத் ஆனால் தான் பற்கள் எல்லாமே விழுந்துட்டு ஸோ பர்மனெண்ட் டீத் வரும்போது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்ற மாதிரி இருக்கும். இதுவே அடல்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்குமே பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை அப்படின்றவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பற்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செகண்ட் டே வரைக்கும் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே அந்த பெயின் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கேவிட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த எனாமல் வந்து குறையிறதுனாலையோ நம்ம உடலில் கால்சியம் விட்டமின் சி வந்து நமக்கு குறைவாக இருக்கும்போதோ ஃப்ளோரைட்ஸோட குறைபாடு இருக்கும்போதும் நமக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்படலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன் வருது? வர்றதுக்கு முன்னாடி இதை ரொம்ப சிம்பிளாக மூலிகை பயன்படுத்தி நம்ம வந்து தடுக்க முடியுமா? முக்கியமாக பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ மில்க் டீத் இருக்கும்போதே என்ன ஆகும்னா பற்கள் எல்லாமே கருப்பாக வந்து ஒரு சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ஸோ அவ்வளவும் பற்கள் வந்து முழுவதுமாக போயிடுச்சு. திரும்பவும் வந்து ரீக்ரோத் ஆனால் தான் பற்கள் எல்லாமே விழுந்துட்டு ஸோ பர்மனெண்ட் டீத் வரும்போது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்ற மாதிரி இருக்கும். இதுவே அடல்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்குமே பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை அப்படின்றவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பற்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா சிலருக்கு அதிகமாக நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா ரூட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன். பற்களில் வந்து பார்த்தோம்னா பற்களோட வேர் பகுதியில், அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த மோலார் ப்ரீமோலார் டீத்தில் வந்து ரூட்டில் அதிகமாக இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ரூட் கனால் நான் வந்து பண்ணியிருக்கேன், இல்லை டீத்தை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரூட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இந்த டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்லேருந்து இல்லை மேண்டிபிள்ஸில் ஏதாவது நமக்கு இந்த கீழ்த்தாடை எலும்பில் மேண்டிபிளில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதிகமான வலி தெரியும். இங்கேருந்து அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு மூளை வரைக்குமே அந்த நரம்புகள் பாதிப்பு, அந்த வலி நமக்கு நிறையவே தெரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா டைரெக்டாக அந்த நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் போது மூளை வரைக்குமே அது நமக்கு மூளையிலேருந்து டைரெக்டாக அந்த மசில்ஸ் மூலயமாக இந்த நர்வ்ஸ் வர்றதுனால ரொம்ப பெயின் வந்து நமக்கு தெரியும். முக்கியமாக இந்த ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைஜெமினல் நர்வ் தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து டூத்துக்கெல்லாமே சப்ளை பண்ணுது. அடுத்ததாக ஃபேஷியல் நர்வ்ஸ். இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால பாதிப்புகள் வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரூட்டில் வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை சரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கிராம்பு தைலமோ இல்லை இஞ்சி சாரோ நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தது ரூட்டை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்குன்னா கிராம்பு தைலம் 1 இல்லை 2 சொட்டு வந்து ஒரு காட்டனில் நினச்சி நம்ம அந்த இடத்துல வைப்போம். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி தான் இஞ்சி சாரும் நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிட்டே வரும்போது ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செகண்ட் டே வரைக்கும் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே அந்த பெயின் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் படிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த படிகாரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டு வாசலெல்லாம் கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி நமக்குள்ளே வராமல், நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் உள்ளே வராமல் தடுக்கக்கூடியது தான் படிகாரம். இதை நம்ம படிகார பற்பமாக சித்த மருத்துவத்தில் இருக்கும். படிகார நீர் அப்படின்ற ஒரு மெடிசனும் இருக்கும். இந்த படிகார நீர் நமக்கு வந்து உடலில் எங்கே காயம் இருந்தாலோ அடிபட்டு இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு நம்ம படிகார நீரை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த படிகார பற்பம் அப்படின்ற மெடிசன் இதுவுமே நல்ல ஃபைன் பவுடராக இருக்கும். இதை நம்ம பற்களில் வச்சு நம்ம நல்லா கடிச்சிடணும். ஸோ இந்த ரூட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது படிகார பற்பம் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா நம்ம பைட் பண்ணிக்கணும். நல்லா கடித்து வச்சுருந்தோம்னா ஒரு நாளைக்கு 2 வேளை இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ரூட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வரக்கூடிய பற்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேவிட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த எனாமல் வந்து குறையிறதுனாலையோ நம்ம உடலில் கால்சியம் விட்டமின் சி வந்து நமக்கு குறைவாக இருக்கும்போதோ ஃப்ளோரைட்ஸோட குறைபாடு இருக்கும்போதும்
நமக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்படலாம். கேவிட்டிஸ் இருந்தாலும் நம்ம இந்த படிகார பருப்பத்தை பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக நிறைய பேருக்கு கம் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இது ஈறுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஏகப்பட்ட பிரச்சனையை தருதுன்னு சொல்லலாம். அடிக்கடி ஈறு வீக்கம் ஏற்படுது, ஈரில் வந்து ஒரு ரெட்னஸ் ஏற்பட்டுடுது, பற்கள் வந்து ஈறு வலிமை இல்லாததுனால பற்களில் வந்து ஒரு ஆட்டம் இருந்துக்கிட்டே பல் ஆடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். இந்த ஈறு வீக்கம் வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் ஏதாவது நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பற்களுக்கு இடையில மாட்டியிருக்கு, இல்லை ஈறுகளில் போயிட்டு நமக்கு குத்தி இருக்கு, அந்த நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது சின்ன கட்டி மாதிரியோ ஒரு ஸ்வெல்லிங் வந்து பஸ் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவுமே வந்து அதிகமான ஒரு வலியை கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உணவு வந்து கவனமாக சாப்பிடணும். ஒரு நாளைக்கு காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம்னாலும் ஈறுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். முக்கியமாக ரொம்ப அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய டூத்பேஸ்ட் இல்லாமல் கைகள்லேயே வந்து ஹெர்பல் டூத் பவுடர் நம்ம கையால் தொட்டே ஈறுகளுக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஈறுகளுக்கும் மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கம், அந்த சீறுகளோட சிவந்து இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த ஈறு பிரச்சனையோடு சேர்ந்து பேட் ப்ரீத் வந்து இருக்கும். பேசும்போதே வாயிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதிகமாக பற்களில் கேவிட்டிஸ் இருக்குது, சொத்தை பல் இருக்குது, டூத் டீகேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷன் இருந்தாலோ ஜிஞ்சுவைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லை கம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சைடில் இருக்கக்கூடிய பக்கல் ரீஜனில் வாய்ப்பகுதிகள்லையும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது. சிலருக்கு அடிக்கடி மவுத் அல்சர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தாலும் வாயிலேருந்து நமக்கு பேசும்போது ஒரு பேட் ப்ரீத் வர கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பேட் ப்ரீத் கண்டிஷனையும் நம்ம வந்து சரி செய்யணும்னாலும் நேச்சுரலான ஒரு டூத் பவுடரை ஃபாலோ பண்ணலாம். இந்த டூத் பவுடரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த டூத் பவுடரை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஓரல் கேவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோல்டு, அதாவது கபம் தொடர்பான நோய்கள், தொண்டை பகுதியில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, காது வலி இருக்குது, த்ரோட்டில் டான்சிலைட்டிஸ், குரல் கம்மல், ட்ரை காஃப், இது எல்லாமே க்யூர் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பற்பொடிகளில் வந்து அந்த மாதிரியான மூலிகைகள் இருக்கிறதுனால அந்த மூலிகையோட ஹேபிட் என்னென்னா நமக்கு வேறு எங்கேயும் பிரச்சனை வராமல் நமக்கு பாதுகாக்குது. சரி, பேசிக்காக நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு டூத் பவுடர் ரெடி பண்ணணும்னா அதில் என்னென்ன நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். முக்கியமாக ஒரு டூத் பவுடர் ரெடி பண்ணோன்னா திரிஃபலா ரொம்ப முக்கியம். திரிஃபலா பவுடராகவே நமக்கு கிடைக்குது. இல்லை கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 தனியாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இதை நம்ம எடுத்துக்கணும். இதனோட கொஞ்சமாக மிளகு, சீரகம், கிராம்பு, இதுவும் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும், இதுவும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக வேப்ப இலை பொடி இருந்தால் அது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதனோட கொஞ்சம் கொட்டைப்பாக்கு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த துருப்பு சுவை, வாயில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து அகற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கொட்டைப்பாக்கு. இது எல்லாமே சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஸோ வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த டூத் பவுடரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனோட வேறு ஹெர்ப்ஸ் ஏதாவது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கீழா நெல்லி பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம டூத் பவுடராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வாயில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். புண்கள் அடிக்கடி வருது, இல்லை பேட் ப்ரீத் இருக்குன்னா இதனோட கொஞ்சம் இந்து உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து டூத் பவுடராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கையில் தொட்டே ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது வாயில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து குணமாகும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே அடிக்கடி தண்ணீர் விட்டு வாய் கொப்பளிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. வாரம் 2-3 முறையாவது நல்லெண்ணெய் விட்டு வாயில் வந்து எண்ணெய் கொப்பளித்தல் அப்படின்ற முறையை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆயில் புல்லிங் செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது, இல்லை வாயில் பிரச்சனை இருக்குன்னா ஒரு 5 ml நல்லெண்ணெயோட ஒரு 2 ml வேப்ப எண்ணெயும் கலந்து நம்ம ஆயில் புல்லிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணும்போது ஈறுகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், பற்களில் இல்லை ஈறு பகுதிகள்லையும் வேர் பகுதிகளையும் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப எனக்கு வாயில் பிரச்சனை வருதுனாலும் வெந்நீரில் கொஞ்சம் இந்து உப்பு சேர்த்து ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு விட்டு அதுவும் நம்ம வாய் கொப்பளிச்சுட்டே வந்தோம்னா பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். உடனே பல்லு பிரச்சனைனா பல்லை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நேச்சுரலாக இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ ஓரல் கேவிட்டியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இயற்கையான முறையிலே நம்ம தடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி.